Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது டயபெட்டிஸ் ரெசிபி. அதாவதுன்னா 1 கப் ராகி மாவு எடுத்தனா 2 கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கலாம். இது கூட வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை வந்து கொஞ்சம் பொடியா நறுக்கிட்டு ஆட் பண்ண போறோம். அதாவது நிறைய மசாலா ஆட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் முடிஞ்சால் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணாலே போதும். இதுக்கு என்ன சாட் மசாலா இந்த மாதிரியெல்லாம் தேவை கிடையாது. நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் வெந்தயக்கீரையை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. இது என்ன சப்பாத்தி மாவு மாதிரி நம்மளால் அதாவது என்ன தேய்க்க முடியாது. அதுக்கு பதில் என்ன ரொட்டி மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1 பங்கு ராகி எடுத்துக்கலாம், 2 பங்கு கோதுமை மாவு. இதுக்கு நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வெந்தயக்கீரை எடுத்துக்கலாம். வெந்தயக்கீரை பொடியாக நறுக்கி இருக்கிறோம். அதாவது 1 கைப்பிடி அளவுக்கு இருந்தாலே போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். 1 கட்டில் பாதி மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம். இதுக்கு நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கிறோம். அதாவது பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொத்தமல்லி தழை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி விட்டு நல்லா மாவை பிசைஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி என்னென்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கலாம். அதாவது ராகி 1 பங்குனா 2 பங்கு கோதுமை எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். நீங்கள் வெந்தயக்கீரை வந்து சின்ன கீரை, அதாவது ரொம்ப சின்னதாக இருக்கும், பிஞ்சு கீரை மாதிரி இருக்கும், அதையும் நம்ம ஆட் பண்ணலாம். பெருசு இருந்தாலும் பெருசுலேயே ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி அதாவது தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து என்னென்னா நம்ம ரொட்டி மாதிரி சுட்டு எடுக்கணும். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதாவது ராகி, கோதுமை, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறோம். இது கூட வெந்தயக்கீரை. இது வந்து டயபெட்டிஸுக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டோம். இப்போ வந்து என்னென்னா ஒரு சீட் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் சீட் இருந்தாலும் ஓகே. இதை நம்ம எடுத்துகிட்டு லைட்டாக வந்து எண்ணெயை அப்படியே ஊற்றிக்கலாம். ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக போட வேண்டாம், நம்ம கொஞ்சம் சின்னதாகவே போட்டுக்கலாம். இது அப்படியே தட்டிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவாகவும் பிசைஞ்சு, அதாவது என்ன தேய்ச்சும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து போட்டால் என்னென்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது கொஞ்சம் தடிமனாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி தட்டிக்கலாம். இப்போ ஒரு தவா வச்சுக்கலாம். தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இது அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி இன்னொரு உருண்டை எடுத்துக்கலாம். ஒட்டுச்சுன்னா நீங்கள் வந்து என்னென்னா லைட்டாக நம்ம தண்ணியை வந்து தொட்டு அப்படியே தட்டிக்கலாம். லைட்டாக ஓரத்தில் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இதே வந்து என்னென்னா வெங்காயத்தை வந்து நல்லா நீட்டாக வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் ஆட் பண்ணோன்னா நம்ம வந்து ராகி கோதுமை பக்கோடாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா நம்ம வந்து தவாவில் வச்சுருக்கிறோம். அதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் மாவு உள்ளே நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். அதாவது மாவு வந்து உள் மாவு நல்லா வேகணும்னா இன்னொரு டிப்ஸ் என்னென்னா நம்ம ஒரு ஃபோர்க் எடுத்துக்கலாம். இதில் ஜஸ்ட்டு அப்படியே இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நல்லா வெள்ளையும் அதாவது என்னென்னா கோல்டன் ப்ரௌனில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து கரெக்டான பதம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி இப்போ வந்து என்னென்னா தவா வெறும் தவாவில் போடாமல் இப்போ லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து தட்டி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே கூட ஃபோர்க்கில் வந்து அப்படியே குத்திக்கலாம். மாவு வந்து என்னென்னா சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா அடையும் சுட்டு எடுத்துக்கலாம். சுவையான ராகி கோதுமை வெந்தயக்கீரை அடை ரெடி. டயபெட்டிஸ் ரெசிபி ராகி கோதுமை வெந்தயக்கீரை அடை எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னென்னா வாரத்துக்கு 1 முறையாவது எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். மத்தியானம் அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம்.
மனந்தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும். விளக்கம். மனத்தின் தூய்மை, செய்யும் செயலின் தூய்மை ஆகிய இரண்டும் ஒருவன் சேர்ந்த இனத்தின் தூய்மையை ஒட்டியே அமையும்.